வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றம். ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் OPS பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. EPS, OPS ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்ந்ததால் அவையில் பரபரப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் RN ரவி திடீர் சந்திப்பு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 28 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புனித பண்டிகையான ரமலானை முன்னிட்டு நோன்பை தொடங்கினர் இஸ்லாமிய மக்கள். நாகூர் தர்கா மற்றும் மசூதிகளில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது கனமழை. இடி தாக்கி ஆண் மற்றும் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாரணாசி செல்கிறார். 1780 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக தகவல். முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூடி ஆலோசனை. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் இரண்டாவது அணி எது? மும்பை இந்தியன்ஸ் மற்றும் UP வாரியர்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நேற்று ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது மசோதா தொடர்பாக நீண்ட விளக்கத்தையும் அரசு சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். தொடர்ந்து அதிமுக, பாஜக, பாமக, காங்கிரஸ், VCK உள்ளிட்ட கட்சியினர் மசோதாவை வரவேற்று பேசினர். இதையடுத்து அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்ட மசோதா மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று கூறினார். ஆன்லைன் சூதாட்ட விவகாரத்தில் மனசாட்சியை உறங்கச் செய்துவிட்டு தங்களால் ஆட்சி நடத்த முடியாது என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பந்தயம் மற்றும் சூதாட்டமானது அரசியல் சட்டத்தின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில அதிகார பட்டியலில் 34வது பிரிவில் இடம்பெற்றுள்ளதால் இது தொடர்பாக சட்டம் இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்று மிக தெளிவாக நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். மனசாட்சியை உறங்க செய்துவிட்டு எங்களால் ஆட்சி நடத்த முடியாது என்பதை பிரகடனமாகவே இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க நான் விரும்புகிறேன். சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை மசோதா தீர்மானம் மீது முன்னாள் முதலமைச்சர் OPS பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக உறுப்பினர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். அப்போது ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் OPS பேச அனுமதி வழங்கியதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்தார். டெல்லி சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். ஆன்லைன் சூதாட்ட தடைச்சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் RN ரவி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இது ஆக்கப்பூர்வமான சந்திப்பு என்று ஆளுநர் அலுவலகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியையும் ஆளுநர் RN ரவி சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மற்றும் கோட்டைப்பட்டினம் பகுதிகளைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களிடமிருந்து 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை மயிலட்டி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட தமிழக மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தினர். இதனிடையே கைதான மீனவர்கள் 12 பேருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 3 மாதங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 28 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் அவர்களது 4 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அக்கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஊதிய உயர்வு தொடர்பாக மின்வாரிய தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் சென்னையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. 2019 டிசம்பர் மாதம் முதல் புதிய ஊதிய உயர்வு வழங்கப்படாததால் விரைந்து வழங்குமாறு தொழிலாளர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக மின்வாரியத்தில் உள்ள 19 தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மின்வாரிய நிதிப்பிரிவு இயக்குநர் சுந்தரவதனன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் இழுபறி நீடிக்கிறது. இதனிடையே மின்வாரிய தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.
சென்னை தீவுத்திடலில் 78 நாட்களாக நடைபெற்று வந்த 47வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நிறைவு பெற்றது. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி 78 நாட்களாக சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வந்த இந்திய சுற்றுலா பொருட்காட்சி நிறைவு பெற்றது. நிறைவு விழா நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பொருட்காட்சியில் அரங்கு அமைத்திருந்த பொது சுகாதார இயக்ககம் முதல் பரிசையும், மாநில உயர்கல்வி இயக்குநரகம் 2ஆம் பரிசையும், 3வது பரிசை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் பெற்றன. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்ட அரங்கு சிறந்த அரங்காக தேர்வு செய்யப்பட்டது. விழாவில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், பொருட்காட்சியை 8,30,000 பேர் கண்டு ரசித்ததாக தெரிவித்தார். காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் நிவாரண நிதி வழங்கப்பட்டது. வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்த 9 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டன. இதையடுத்து முதலமைச்சர் அறிவித்த தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி நேரில் வழங்கினார். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய மாவட்ட ஆட்சியர், தங்களுக்கு தேவையான உதவிகளை எப்போது வேண்டுமானாலும் அரசிடம் கேட்டு பெறலாம் என்று தெரிவித்தார். பெரம்பலூரில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வந்த அருண் சர்க்குணம் என்பவருக்கு மனு கொடுத்த 1 மணி நேரத்தில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை மற்றும் புதிய குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சியர் கற்பகம் வழங்கினார். கூலி தொழிலாளியான அருண் சர்க்குணம் கடந்த 5 வருடங்களாக புதிய குடும்ப அட்டை மற்றும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பெற போராடி வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை எடுத்து அவற்றை 1 மணி நேரத்தில் வழங்கினார். இதையடுத்து அருண் சர்க்குணம் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலானை முன்னிட்டு நேற்று இரவு பிறை தெரிந்த நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையுடன் நோன்பை தொடங்கினர். தென்னகத்தின் புகழ்பெற்ற நாகூர் தர்காவிலும் ரமலான் நோன்பின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்று திராவியா எனப்படும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் நாகை மாவட்டத்தில் உள்ள 40க்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தங்களது ரமலான் விரதத்தை தொடங்கினர். விழுப்புரம் மாவட்டம் குண்டலப்புலியூரில் உள்ள அன்புஜோதி ஆசிரமம் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன. இதுகுறித்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ஆசிரமத்தைச் சேர்ந்த 25 பேர் கடலூர் அருகே தனியார் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த மாதம் இங்கிருந்து தப்பிச் சென்ற சிலர் அவர்களது வீடுகளில் பாதுகாப்பாக இருப்பதை போலீசார் உறுதி செய்தனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் 5 பேர் காப்பகத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இதில் ஒருவர் மட்டும் புதுச்சேரி அருகே நேற்று மாலை பிடிபட்ட நிலையில் மீதமுள்ள 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை மூர் மார்க்கெட் பகுதியில் கஞ்சா சாக்லேட் விற்பனை செய்த வடமாநிலத்தவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை மூர் மார்க்கெட் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த நபரை பிடித்து சோதனை செய்தனர். இதில் அவரிடமிருந்து 10 கிலோ 400 கிராம் எடையிலான கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரைக்கியான் என்பவரிடமிருந்து சுமார் 6 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் நண்பர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் குடிபோதையில் நடு ரோட்டில் ரகளையில் ஈடுபட்டதோடு உடலில் பிளேடால் கிழித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் ஆல்பேட்டை சோதனைச் சாவடி அருகே குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற ராஜா என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பின்னால் அமர்ந்திருந்த குமாரை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் குடிபோதையில் அங்கு வந்த குமார் நண்பர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நடு ரோட்டில் நின்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் சட்டையை கழற்றி வீசிய அவர் தன்னுடைய உடலில் பிளேடால் கிழித்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரியில் தனது கணவர் ஜெகனை கழுத்தை அறுத்து கொன்றவர்களை தூக்கில் போட வேண்டும் என்று அவரது மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் 2 மாதங்களுக்கு முன்பு சரண்யா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே வேலைக்காக சென்ற ஜெகனை அவரின் மாமனார் சங்கர் தனது உறவினர்களுடன் சேர்ந்து வழிமறித்து கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இந்த நிலையில் கணவரை துடிக்க துடிக்க கொலை செய்தவர்களை தூக்கில் போட வேண்டும் என ஜெகனின் மனைவி சரண்யா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபல கிட்டாரிஸ்ட் ஸ்டீவ் வாட்ஸ் உடல்நலக்குறைவால் நேற்றிரவு சென்னையில் காலமானார். 43 வயதாகும் அவர் வாரணமாயிரம், உன்னாலே உன்னாலே, துப்பாக்கி போன்ற திரைப்படங்களில் கிட்டார் வாசித்துள்ளார். ஸ்டீவ் வாட்ஸின் மறைவுச் செய்தியை இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்து இரங்கல் தெரிவித்துள்ளார். ஸ்டீவ் வாட்ஸின் திடீர் மறைவு இசைப்பிரியர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.
சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரியின் காரை எடுத்துச் சென்று விபத்திற்குள்ளாக்கிய வழக்கில் 2 அதிகாரிகள் மீது திருட்டு வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னை அயப்பாக்கம் பகுதியில் ஐபிஎஸ் அதிகாரி அரவிந்தனின் தலைமையில் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் பாரத் யாதவ் என்பவர் மதுபோதையில் சுபேந்திர சர்மா என்பவரிடம் ஐபிஎஸ் அதிகாரி அரவிந்தனின் கார் சாவியை வாங்கியுள்ளார். இதையடுத்து காரை ஓட்டிச் சென்று பூந்தமல்லி அருகே விபத்து ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் பாரத் யாதவ் மற்றும் சுபேந்திர சர்மா ஆகியோர் மீது காரை திருடிச் சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் தங்க முலாம் பூசி போலி நகைகளை நகைக்கடைகளில் விற்பனை செய்தும் வங்கிகள் மற்றும் அடகு கடைகளில் அடகு வைத்தும் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் புதுச்சேரி சப் இன்ஸ்பெக்டர் ஜெரோம், அவரது காதலி புவனேஸ்வரி உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடி சம்பவத்தில் முக்கிய நபரான புவனேஸ்வரி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் ஜெரோம், கூட்டாளிகளான ரிஃபாத் காமில், சோழன் ஆகிய 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது 4 பேரையும் வரும் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள காரைக்கால் மாவட்ட நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இந்த வழக்கில் மேலும் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருவண்ணாமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இடி தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்த நிலையில் அன்பு என்பவர் மழைக்காக சாலையோரமாக இருந்த புளிய மரத்தின் கீழ் ஒதுங்கியுள்ளார். அப்போது இடி தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வரகுப்பட்டு கிராமத்தில் வயல்வெளிக்கு சென்றிருந்த அஞ்சலி என்பவர் இடி தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாரணாசி செல்கிறார். உலக காசநோய் தினத்தை ஒட்டி ஒரே உலகம் காசநோய் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். இந்தியாவின் காசநோய் 2023 ஆண்டறிக்கையை வெளியிடும் பிரதமர் மோடி காசநோய் தடுப்புப் பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு விருதுகள் வழங்க உள்ளார். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி 1780 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாரணாசி கண்டோன்மென்ட் நிலையம் முதல் கோடோலிவியா நிலையம் வரை 645 கோடி ரூபாய் செலவில் பயணிகள் ரோப்வே திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் பல்வேறு திட்டப்பணிகளையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் மோடியை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சூரத் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எனினும் ராகுல் காந்திக்கு 10,000 ரூபாய் பிணையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சூரத்திலிருந்து டெல்லி சென்ற ராகுல் காந்திக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி மூத்த உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ராகுல் காந்தியை வரவேற்றனர். திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ராகுல் காந்தியை வரவேற்றார். இதனிடையே ராகுல் காந்தியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக எப்பொழுதுமே தங்களுக்கு துணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. தற்போதைய கொரோனா பரவல் குறித்து கவலைப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். அமைச்சரவைக் கூட்டத்தின் இறுதியில் மாவட்டம் தோறும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது, மரபணு சோதனையை அதிகரிப்பது போன்ற முடிவுகள் எடுக்கப்பட்டன. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் 2வது அணியை நிர்ணயிக்கும் எலிமினேட்டர் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்ற நிலையில் புள்ளிப்பட்டியலில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் UP வாரியர்ஸ் அணிகள் மோதுகின்றன. நவி மும்பையில் உள்ள DY பாட்டீல் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி வரும் 26ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றம். ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் OPS பேசியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. EPS, OPS ஆதரவாளர்கள் ஒருவரை ஒருவர் அடிக்க பாய்ந்ததால் அவையில் பரபரப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் RN ரவி திடீர் சந்திப்பு. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல்.
இலங்கை சிறையில் வாடும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 28 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புனித பண்டிகையான ரமலானை முன்னிட்டு நோன்பை தொடங்கினர் இஸ்லாமிய மக்கள். நாகூர் தர்கா மற்றும் மசூதிகளில் ஏராளமானோர் சிறப்பு தொழுகை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்தது கனமழை. இடி தாக்கி ஆண் மற்றும் பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வாரணாசி செல்கிறார். 1780 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக தகவல். முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அமைச்சரவை கூடி ஆலோசனை. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழையும் 2வது அணி எது? மும்பை இந்தியன்ஸ் மற்றும் யூபி வாரியர்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை. இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.